வணக்கம் ஜோதி நண்பர்களே. 2026 ஏப்ரல் மாத கிரக அமைப்புகளின்படி கன்னி ராசிக்கான பலன்கள். இந்த 2026ஆம் ஆண்டினுடைய ஆரம்ப பகுதிகள் இந்த கூட்டு கிரகத்தினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே இந்த வருட பலன்கள் எல்லாத்துலையுமே சொல்லியிருந்தேன். அப்படித்தான் இந்த கடந்த 2-3 மாதங்களாக இந்த கூட்டு கிரகங்களுடைய ஆதிக்கம் வலுப்பெற்ற நிலையில் உலகளாவிய விஷயங்கள் ரொம்பவுமே சலசலப்புகளுக்குள்ள உள்ளாயிடுச்சு. அதுலேயும் இந்த மார்ச் மாதமானது கிரகண நிலைகள் இருந்ததுனால போர் மாதிரியான அச்சுறுத்தல்களும் இன்னும் மற்ற விஷயங்கள் கூட ஒரு இன்டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் இந்த கிரகண மாற்றங்களால் ஏற்படக்கூடிய விளைவுகள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி கூட ஏற்கனவே வீடியோலாம் போட்டிருக்கோம். ஆனால் இந்த ஏப்ரல் மாதம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கூட்டு கிரகங்களுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது சற்று விலக ஆரம்பிக்குது. அதாவது முழுவதுமாக விலகிறது இல்லை, பட் இது வரைக்கும் ஒன்றாக இருந்த கிரகங்கள் அப்படிங்கிறது இனி அப்படியே நகர்ந்து விலகி போக ஆரம்பிக்குது. ஆனால் இந்த ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறது கடந்த 2-3 மாதங்கள் இருந்த மாதிரி பெரிய அளவு ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்காது. ஓரளவுக்கு எல்லா விஷயங்களுமே ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு வரத்தான் ஆரம்பிக்கும். பட் இன்னும் முழுவதுமாக பெரிய அளவில் கிரகங்கள் விலகலை அப்படிங்கிறதுனால அடிக்கடி ஏதாவது பதட்டம் அடைகிற மாதிரி நியூஸுக்குள்ளே கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. பட் இருந்தாலுமே நாரதர் கழகம் நன்மையில் முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் விஷயங்கள் எல்லாமே மாறும். அதனால் இந்த உலகளாவிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த மாதம் ஓரளவுக்கு எல்லாமே கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வரும் அப்படின்னு சொல்லலாம். பட் ஆரம்பத்தில் கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலுமே அதெல்லாம் பெரிய தாக்கத்தை எதுவும் ஏற்படுத்தாது. பட் இந்த மாதம் இயற்கை சீற்றங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பொதுவாக சித்திரை மாதம் கத்திரிவேல் கொளுத்தி எடுக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாத்துக்கும் தெரியும். பட் போன வருடம் பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் நல்ல மழை பெஞ்சுது. அதையும் ஏற்கனவே அந்த பலன்களை சொல்லியிருந்தோம். இந்த வருடமும் பார்த்தீங்கன்னா இந்த சித்திரை மாதங்களில் மழை பொழியும். பெரிய அளவில் இந்த வெயிலினுடைய தாக்கம் அப்படிங்கிறது இருக்காது. பட் சித்திரை மாதத்துக்கு முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா இந்த வெயிலினுடைய தாக்கத்தை ஓரளவுக்கு காட்டிட்டு போயிடும். அதனால் இந்த ஏப்ரல் மாதம் நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடல் சீற்றங்கள் இல்லைன்னா ஆறுகள் அலப்பறித்து போகிறது, இல்லைன்னா அதிக மழை பெய்தால் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், இல்லைன்னா நீர்நிலைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அப்படின்னு இந்த நீர் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் அப்படிங்கிறது இந்த மாதம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ அதனால் எல்லாருமே அது சார்ந்த விஷயங்கள் காரியங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. கன்னி ராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 7ஆம் இடத்துல நீச்சம் பெற்றிருக்காங்க. உடன் சனி மற்றும் செவ்வாயினுடைய சேர்க்கை இருக்குது. இதனால் நீச்ச பங்கம் அடைகிறாங்க. மற்ற கிரகங்களுடைய அமைப்புகளும் ராசி நிலையின்படி கொஞ்சம் ஏற்ற இறக்கங்களாகத்தான் காணப்படுது. ஸோ ஓவராலாக கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஒரு கலவையான மாதமாகத்தான் இருக்கும். கொஞ்சம் நிதானமாகவும் பொறுமையாகவும் செயல்பட்டு வர்றது நல்லது. ஏற்கனவே கடந்த 2 மாதங்களாக கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத அலைச்சல், டென்ஷன் தரக்கூடிய விஷயங்கள், உடல்நல பிரச்சனைகள், பொருளாதார சிக்கல்கள், தேவையில்லாத மனஸ்தாபங்கள், தேவையில்லாத கவலைகள் போன்ற விஷயங்கள், எதையோ நினச்சி கற்பனை பண்ணிக்கிறது, இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ நினச்சி சங்கடப்படுறது, இந்த மாதிரியான சமாச்சாரங்கள் அதிகமாக போய்கிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதம் கிட்டத்தட்ட ஒரு தொடர்கதையாகத்தான் இருக்கும். அதே போல் ஒரு கான்ட்ரவர்சியான விஷயங்கள் அப்படிங்கிறதும் அதிகமாக இருக்கும். குறிப்பாக இந்த மாதம் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களோடு தேவையில்லாத கசப்பான விஷயங்கள், மனஸ்தாபங்கள், கருத்து வேற்றுமை போன்ற விஷயங்களை பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஓப்பனாக சொல்லணும்னா இந்த மாதம் கன்னிராசிக்காரங்க நீங்களும் அமைதியாக இருக்க மாட்டீங்க, மற்றவங்களும் அமைதியாக இருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கிளப்பி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதில் தேவையில்லாத கருத்து வேற்றுமை, மனஸ்தங்கங்கள் அப்படிங்கிறது போய்கிட்டே தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுடைய விஷயங்களை தேவையில்லாமல் தலையிடக்கூடிய விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கோங்க. என்னதான் பார்த்து செஞ்சாலும் கூட இருக்கிறவங்களோட மனஸ்தாபங்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளாக தான் இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதனால் பெரிய அளவில் சங்கடம் எதுவும் ஆகாமல் பார்த்துக்கங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள் அதை அப்படியே கண்ணு காணாமல் விட்டுக்கிறதே நல்லது தான். இல்லைன்னா முடிஞ்சளவு காம்ப்ரமைஸுக்கு போயிட்டிங்கன்னா நல்லபடியாக இருக்கும். பட் என்னென்னா ஆரம்பத்திலேயே ஒரு பிரச்சனையோடு தான் ஆரம்பிக்கும். பின்னாடி போக அந்த விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய விஷயங்களாக மாறும். பட் சின்ன சின்ன விஷயங்களை பெருசுப்படுத்திட்டீங்க அப்படின்னா அது பெரிய சிக்கலாக மாறிடும். ஸோ அதனால தான் இதை திரும்ப சொல்லிகிட்டு இருக்கேன். ஏன்னா எப்போவுமே ராசிநாதன் நீச்சமாகக்கூடிய நிலைகள் இந்த மாதிரியான புரிதல்கள் கிடைக்கிறது அப்படிங்கிறது கஷ்டம். அதாவது நம்ம ஒரு விஷயமாக நினச்சிட்டு இருப்போம், ஆனால் வெளியில் நடந்துட்டுருக்கிறது வேற ஒரு விஷயமாக இருக்கும். மொட்டைத்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட்ட கதைன்னு சொல்லுவாங்க, கிட்டத்தட்ட அப்படித்தான். அதனால் கன்னிராசிக்காரங்க இந்த மாதம் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கிறது நல்லது. அதே போல் மற்றவங்களோட தேவையில்லாத மனஸ்தாபங்கள் மற்றவங்க அப்படிங்கிறது கூட இருக்கிறவங்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன்.
சும்மா யதார்த்தமாக பேசுறது கூட மற்றவங்களுக்கு குதர்க்கமாகத்தான் தெரியும். இதனால் நீ அப்படியா நான் இப்படியா அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்படலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் காரியங்கள் கன்னிராசிக்காரங்க இந்த மாதம் கொஞ்சம் கவனமாகவே இருங்க. கரியர் ரிலேட்டடான விஷயங்கள் இந்த மாதம் ஓரளவுக்கு பரவாயில்ல. தொழில் வேலை உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சில முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்புகள் இருக்கும். பட் இருந்தாலுமே திரும்பவும் சொல்கிற மற்றவங்களுடைய விஷயங்கள் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் மற்றவங்களை சார்ந்து செயல்படக்கூடிய விஷயங்கள் காரியங்கள் முழுமையாக மற்றவங்களை நம்பி இருக்காமல் நீங்களும் கொஞ்சம் அந்த விஷயங்களை ஃபோக்கஸ்டாக இருந்து பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தொழில் வேலை உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது கூட வேலை செய்கிறவங்க, கஸ்டமர் ரிலேட்டடான விஷயங்கள், பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனமாக கையாளுங்க. தெரிஞ்சவங்க தானே, வழக்கமாக இருக்கிறவங்க தானே அப்படின்னு நீங்கள் அசால்ட்டாக யதார்த்தமாக டீல் பண்ணிங்கன்னா அதுவே ஏதாவது பிரச்சனைகளாகவும் வரலாம். கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக காரியங்களில் ஈடுபட்டுவாங்க. ஸோ தொழில் வேலை உத்தியோகத்தில் இதுவே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் ஒரு கலவையான நிலைகள் தான் இருக்குது. இது சார்ந்த விஷயங்களை ரொம்பலாம் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஆஸ் இட் இஸ் இருக்கிற விஷயங்கள் இருக்கிற மாதிரியே ட்ரை பண்ணுங்கள். எதுவும் கரெக்டாக ஒத்து வரல அப்படின்னா கொஞ்சம் நாள் தள்ளி போட்டு செயல்பட்டு வர்றதே இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். புதிய வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் இந்த மாதம் அளவான நிலைகளில் தான் இருக்குது. ரொம்ப பெருசாக எதுவும் ட்ரை பண்ண வேண்டாம். இருக்கிற விஷயங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணாலே பெரிய விஷயம் தான். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் பார்த்துக்குங்க. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் ஓரளவுக்கு கொஞ்சம் சாதகமாக தான் இருக்குது. பெரிய அளவில் சிக்கல்கள் இல்லை அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தாலுமே என்ன தான் பொருளாதார நிலைகள் சாதகமாக இருந்தாலும் வீண் விரயங்கள், செலவுகள், அலைச்சல்கள் போன்ற விஷயங்கள் தவிர்க்க முடியாததான் இருக்குது. குறிப்பாக இது மற்றவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்கள் அதிகமாகவே தென்படுது. ஸோ என்னதான் பொருள் வரவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்தாலும் ஏதோ ஒரு வகையில் மற்றவங்களால் அது விரயமாகிக்கொண்டே தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த கடன் சார்ந்த விஷயங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதம் அவாய்ட் பண்ணிக்கிறதுனால, ஏன்னா ராசிநாதன் நீச்சம் பெற்ற நிலையில் இருக்கும்போது எதுக்கு வாங்குகிறோம் எதுக்கு செய்கிறோம் அப்படின்னு புரியாத குழப்ப நிலைகள் போகலாம். அல்லது நீங்கள் எதுக்கோ வாங்குவீங்க, அது மற்றவங்க எதுக்கோ செலவு பண்ணிட்டு போக வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறதெல்லாம் கூட ஏற்படலாம். ஸோ ஒரு சரியான விஷயமாக அது அமையாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த கடன் சார்ந்த விஷயங்கள்லாம் இந்த மாதம் தவிர்த்துக்கங்க. சொத்து சுகங்கள், வாகன ரீதியான விஷயங்கள் இந்த மாதம் கொஞ்சம் சாதகமாகவே இருக்குது. வீடு நிலவங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சில ஆதாயம் தரக்கூடிய அமைப்புகள் இருக்கும். குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இந்த மாதம் ஒரு கலவையான நிலைகள் இருக்குது. சில சாதகமான அமைப்புகள் அப்படிங்கிறது உண்டு. பட் இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது இருக்காது. இந்த குடும்ப விஷயங்கள் காரியங்களில் நீங்களும் கொஞ்சம் பட்டுமடாமல் தொட்டுமடாமல் செயல்பட்டு வருவீங்க. இருந்தாலும் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் சிறப்பாகத்தான் முடிவு பெற்று வரும். அதனால் பெரிய தொந்தரவுகள் அப்படிங்கிறது இல்லை. குடும்ப உறவுகளுக்குள்ள கொஞ்சம் கான்ட்ரவர்சியான நிலைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் எதிரும் பொதுமாக தான் செயல்பட்டு வருவாங்க. இருந்தாலும் பாதகமான சூழ்நிலைகள் இல்லை. ஸோ சின்ன சின்ன சங்கடங்கள் பெருசுபடுத்தாமல் வந்தீங்கனாலே குடும்ப உறவுகளுக்கு நன்மைகள் எதிர்பார்க்கலாம். பெற்றோர்கள், உடன்பிறப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாகவே இருக்குது. குழந்தைகள், கணவன் மனைவி உறவுகள் கொஞ்சம் கான்ட்ரவர்சியான நிலைகளில் தான் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருங்க. இவங்க வகையில் கொஞ்சம் முன்னுக்கு பின் முரண்பாடாகத்தான் பெரும்பாலான விஷயங்கள் இருக்கும். இந்த பேச்சுவார்த்தைகளை வளர்க்காம இருந்தீங்கனாலே இதெல்லாம் கொஞ்சம் சமாளிச்சுக்கலாம். திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய அமைப்புகள் அளவான நிலைகளில் தான் இருக்குது. உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வழக்கம் போல் ஒரு கலவையான நிலைகளில் தான் இருக்குது. சூழ்நிலை பார்த்து அனுசரித்து போய்க்கங்க. மாணவர்களுக்கு கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் சாதகமாகவே இருக்குது. மாணவர்கள் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களை நம்பி எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடாதீங்க. உங்களோட சொந்த முயற்சியில் எதுவாக இருந்தாலும் செய்யுங்க. இது மாணவர்களுக்கு மட்டுமல்ல, பொதுவாகவே கன்னிராசிக்காரங்க இந்த மாதம் மற்றவங்களை நம்பி எந்த ஒரு காரியத்திலும் இருக்காதீங்க. ஆனால் கிரக அமைப்புகளின்படி கன்னிராசிக்காரங்க இந்த மாதம் மற்றவங்களுடைய தேவையை நோக்கி தான் போவீங்க. மற்றவங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது. ஆனால் பெரும்பாலான விஷயங்கள் நாரதர் கழகம் நன்மையில முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். எடுத்தோடனே கொஞ்சம் தடாலடியாகத்தான் எல்லாரும் டீல் பண்ணுவாங்க. பெரும்பாலானோர் பார்த்தீங்கன்னா உங்களை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் காரியங்கள்லாம் கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டியதாக தான் இருக்கும். ஆனால் உடல்நலம் சார்ந்த விஷயங்களையும் கன்னிராசிக்காரங்க இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆல்ரெடி 2-3 மாதங்களாகவே இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் பிரச்சனைகளாக போய்கிட்டு தான் இருக்குது. அதுவும் கடந்த மாதம் முடிக்கிறது ரொம்பவுமே சிக்கலாக தான் இருந்தது. குறிப்பாக வயதில் மூத்தவங்களுக்கெல்லாம் இது ரொம்பவுமே தொந்தரவுகள் கொடுத்துருக்கும். ஸோ இந்த மாதம் இந்த உடல்நலம் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாகவே இருந்துக்கங்க. ஸோ ஓவராலாக கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய மாதமாக தான் இருக்குது. குறிப்பாக மற்றவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்களை கான்ட்ரவர்சிகளை தவிர்த்துக்கிட்டீங்கனாலே இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.